தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் தண்டகாரண்ய படத்தினுடைய இயக்குனர் அதியன் ஆதிரை அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சமுதாயத்தில் எவ்வளவோ முக்கியமான பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை, இந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இதை காட்சிப்படுத்தணும் அப்படின்ற சிந்தனை எப்படி உங்களுக்கு உதயமானது? எப்படி இந்த முயற்சி மேற்கொண்டீங்க? பெரும்பாலும் ஒரு பிரச்சனையை யார் கையில் எடுக்கிறதா இருந்தாலும் திடீர்னு நான் அங்கேருந்து போய் கியூபாவுடைய பிரச்சனை எடுக்கிறது இல்லை. என்னை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை நான் பார்த்த நிகழ்வுகளிலிருந்து தான் என்னுடைய சூழல் தான் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கான சூழல் வருது. அப்போது நான் என்னுடைய வாசிப்பிலிருந்தும் என்னுடைய பயணங்கள்லேருந்து எனக்கு ஒரு கதை கிடைக்கும். அந்த கதையிலிருந்து தான் அப்போது இது எனக்கு தான் கிடச்சிருக்கு. இப்போ நான் தான் அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. இப்போ நான் பெற்றிருக்கிற இந்த சலுகை, இந்த அறிவு எல்லாமே பிறருடைய போராட்டங்கள் மூலமாக, பிறருடைய மரணங்களின் மூலமாக, பிறருடைய உழைப்பின் மூலமாக அடைஞ்சிருக்கிற அந்த அறிவை நான் எனக்கு என்னுடைய சுயநலத்துக்கு மட்டுமே வச்சுக்காமல் இன்னொரு தோழரோடு இன்னொருத்தவங்களுடைய ஒரு டிஸ்கஷனை நான் வெளிக்கொண்டு வரணுன்ற ஒரு ஐடியா எப்பயுமே என்னுடைய படைப்பினுடையவே நான் அப்படி தான் யோசிக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் நான் பார்த்த ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு நினச்சி தான் நான் அது பண்ணேன். இப்போ பத்திரிகை துறையில் நாங்கள் இருக்கோம். இப்போ நீங்கள் எந்த பிரச்சனையை நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, மாவோயிஸ்ட் பிரச்சனை எப்படி குறிப்பாக இந்த சத்தீஸ்கர் பகுதி, ஜார்க்கண்ட் பகுதியில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம், அது எப்படி அரசியல் ரீதியாக கையாளப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் படமாக்கியிருக்கீங்க. இது பற்றிய செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக பத்திரிகையில் படிக்கிறோம், எழுதுகிறோம், எல்லா விஷயங்களும் ஒரு பக்கம். ஆனால் இதை சினிமாவில் காட்சிப்படுத்தினது அப்புறம் தான் இதோட தாக்கத்தை நாங்களே இன்னும் கொஞ்சம் வேற லெவலில் உணர்ந்தோம். படிக்கும் பொழுது இருக்கிற தாக்கத்தை விட அந்த விஷுவலை பார்க்கும்போது அந்த காட்சிப்படுத்தியிருக்க விஷயங்கிறது உண்மையிலே பலரை கூட பத்திரிகையாளர் துறையில், சமூக செயல்பாடுகள் மத்தியில் கூட ரொம்ப ஒரு வருத்தத்தை செய்ய வச்சுச்சு, அதை உணர வச்சுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா இப்போ எதுக்காக இந்த விஷயம்லாம் பேசுகிறேன்னா, இப்போ இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்தியா அலையன்ஸோட வேட்பாளராக சுதர்சன் ரெட்டி போட்டிட்டார். அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கும்போது நக்சலுக்கு ஆதரவாக செயல்பட்டார். அவரோட தீர்ப்பு நக்சலுக்கு ஆதரவாக, மாவோயிஸ்டுக்கு ஆதரவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகிறாரு. அந்தளவுக்கு ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்டாக மாறுது. அந்த பிரச்சனையை, அதில் இருக்கக்கூடிய அரசியல் தலையிட நீங்கள் படமாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உண்மையிலே அது எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. அதனால தான் நான் கேட்குறேன், இந்த முக்கியமான நேரத்தில் இந்த அளவுக்கு நீங்கள் இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னும் போது எவ்வளோ அரசியல் நீங்கள் நெருக்கடியை எதிர்கொண்டீங்க? எப்படி இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணி? பொதுவாக எல்லா காலங்கள்லையுமே அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் தொடர்ந்து தான் அனுபவிக்கும் சொகுசை ஒரு நாளும் கைவிட போகிறதில்ல. அப்போ அதை கைவிடாமல் இருப்பதற்கும், உடைக்காமலே வாழ்வதற்கும், பிறரை ஏய்ச்சி பிழைப்பதற்கும் அவங்க நிறைய வழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த வழிகளில் ஒன்று தான் மன்னராட்சி காலத்தில் ஒற்றர்களை நியமிக்கிறதும் சரி, இந்த காலத்தில் சென்சார் போர்டு போன்ற நிறைய உளவு அமைப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே மக்களை கண்காணிப்பது, மக்கள் பிரச்சனையை பற்றி ஒன்றிணைவது, ஒன்றுபடுவதை பற்றி எந்த செய்திகள் வந்தால் அதை கலைச்சி போடுவதற்கு சில கலவரங்களை அவர்களை திட்டமிடுவதும் எல்லா விஷயமும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அப்போது எல்லா காலங்கள்லையும் அதுக்காக அப்படியே அதிகார வர்க்கத்தினுடைய பிடிக்குள்ளேயே சிக்கி இருந்திருக்கிறாங்களா அப்படின்னா, அவங்களுடைய பிடிகளுக்கு அகப்படாமல் தன்னுடைய யுத்திகளை காலம் முழுக்கவே மாற்றிருக்கிறாங்க. அது நிலவரத்துவ முறையாக இருக்கட்டும், மன்னராட்சி முறையாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற அப்போ யுத்திகளை நம்ம மாற்றுகிற போது நம்மளுடைய உரையாடலும் உன்னுடைய வடிவமும் மாறுது. அதன் அடிப்படையில் தான் இந்த கதையை இங்கே இருக்கிற சென்சார் போர்டுக்கும் மற்ற விஷயங்களுக்கு அந்த கதை எப்படி வெளிவரும் அப்படின்னும் போது நாம் சில யுத்திகளை கையாள வேண்டியதாக இருக்குது. இப்போது பிறருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ ஒரு வலதுசாரி ஒரு படம் பண்ணுறாருன்னா அவருடைய கற்பனையை முழுமையாக பயன்படுத்த முடியும், அவருக்கு என்ன தோணுதோ அதை பயன்படுத்த முடியும். அப்போது நான் ஒரு இடதுசாரியாக இருக்கிறதுனால என்னுடைய அளவீடுன்றது எதிரியுடைய ஏமாளித்தனத்து வரைக்கும் தான் இருக்குது. இப்போ எதிரிக்கு என்ன தெரியாதுன்றதை பொறுத்து தான் என்னுடைய படைப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு செவுத்தில் நான் ஒரு அம்பேத்கர் ஃபோட்டோ வைக்கிறேன்னா ஈஸியாக அவர் கண்டுபிடிச்சிடுவார். ஆனால் ரெட்டமலை சீனிவாசன் வச்சுன்னா அவர் கண்டுபிடிக்க மாட்டார், ஏன்னா அவருக்கு தெரியாது. அப்போ இதை தான் நான் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். அப்போது என்னுடைய அறிவுன்றது அப்படியே என்னால் பயன்படுத்த முடியல. ஆனால் அந்த யுத்தியை பயன்படுத்தி அவனை ஏமாற்ற முடியுன்றது எனக்கு தெரியும். அதன் அடிப்படையில் தான் அந்த கதையை கண்டிப்பாக இது மக்கள்கிட்ட போகும். இது ஒரு உண்மையின் அடிப்படையிலான ஒரு கதை அப்படின்றது நான் அப்படி தான் நம்பினேன்.
நிச்சயமாக மக்கள்கிட்ட போகும், ரைட், ஓகே. ஆனால் வந்து இப்போ நான் ஏற்கனவே கேட்டேன், அந்த சென்சார் போர்டு பிரச்சனை எதிர்கொண்டதாக இருக்கட்டும், நீங்கள் வந்து நாட்டில் வந்து ஒரு மத்திய அமைச்சர் வந்து எப்படி இந்த பிரச்சனையில் தலையிடுறாரு, எப்படி வந்து காவல்துறையை வந்து இந்த விஷயத்தில் ஈடுபடுத்தியிருக்காரு, தனக்கு சாதகமாக எப்படி ஈடுபடுத்தியிருக்காரு, நாளைக்கு அது வந்து தனக்கு எதிராக திரும்பும்பொழுது அதை எப்படி ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த விஷயங்கள்லாம் சமீபத்தில் அரசியல் களத்தில், அதாவது இந்த காட்சிகளை பார்க்கும்பொழுது அப்போ உண்மையிலே அரசியல் இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி காமன் மக்கள்கிட்ட ஒரு பார்வை போகும். அந்த இடத்த எப்படி நீங்கள் சேலஞ்ச், அந்த விஷயத்தை எப்படி நீங்கள் படமாக்குனீங்க, அந்த விஷயத்தை எப்படி வந்து சென்சார் போர்டில் நீங்கள் எதிர்கொண்டீங்க? அதாவது நம்ம தொடர்ந்து வந்து ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு, அப்படி உண்மையான பாதுகாப்புன்றது வெறும் எல்லைகளில் வந்து துப்பாக்கி வச்சுங்கிறது மட்டுமே கிடையாது. உள்ளே வாழற மக்களுக்குள்ளே இருக்கிற பல்வேறு பிரிவினைகள் இருக்குது, பல்வேறு லேயர். இந்த லேயர்களை வந்து ஒன்றிணைக்குவதற்கும் அவர்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதும் தான் உண்மையான ஒரு ஒரு பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்போ பாதுகாப்புன்ற அடிப்படையில் நான் வந்து பாதுகாப்பு அம்சங்களில் உள்ள ஓட்டைகளை தான் நான் சொல்கிறேன். இப்படி ஒரு ஓட்டை இருக்குது, இதனால தான் இவங்க உருவாகுறாங்க, நீங்கள் அந்த ஓட்டையை அடிச்சிங்கன்னா அவங்க வர அப்படி ஒருத்தங்க உருவாகவே முடியாதுன்றது தான் நான் பாதுகாப்பை வந்து இன்னும் வலுப்படுத்துறதுக்கு இந்த ஓட்டைகளை வந்து நீங்கள் சரி பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். நாம் வந்து நீங்கள் பாதுகாப்பே தப்புன்னு சொல்லலை. ஓகே. அப்போது ஓட்டைகளை சரி செய்யணும்னா ஒரு தனிநபர் அதிகாரத்தில் வச்சிருப்பவர் தன்னுடைய அதிகார பலத்தும் பதவிக்காகவும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய கனவை, ஒரு வயிற்றுக்காக ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய கனவை வந்து எப்படி கலைக்கிறாரு, எப்படி கொன்று குவிக்கிறாருன்றது ஒரு தனிநபருடைய பிரச்சனை. அது இந்த அமைப்பினுடைய ஓட்டை. அது அப்போ எப்படி இப்படிப்பட்ட மனிதர்கள் பொறுப்பற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சாட்சியாக இப்படி இருந்தவர்கள் இப்படி இருந்தால் இப்படிப்பட்டவர்கள் உருவாக முடியும் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறது களத்தில் பொருத்தி பார்க்கும்பொழுது, இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிளாக இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 400 மாவோயிஸ்டுகள் வந்து மத்திய ஆயுதப்படையாலையும் சத்தீஸ்கர் மாநில காவல்படையாலும் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் இப்போ 4 நாள் முன்னாடி பேசியிருக்கிறாரு. அவர் பேசிட்டு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உலக அளவில் தீவிரவாத ஏற்றுமதி செய்யக்கூடிய பாகிஸ்தான் போன்ற நாடுகள்கிட்ட கூட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கீங்க, ஆனால் சொந்த மக்கள்கிட்ட, மாவோயிஸ்ட்டுகள்கிட்ட, நக்சலைட்டுக்கிட்ட அவன்கிட்ட இருக்க புரிதல் என்ன பிரச்சனை இருக்குது, அவன்கிட்ட ஏன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயங்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாரு. நீங்கள் அதை செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ரொம்ப உங்கள் படத்தை பார்க்கும்பொழுது வந்து இந்த விஷயம் பேசி சரி பண்ண வேண்டிய பிரச்சனையாக தான் அதை புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இந்த விஷயத்தை வந்து அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனை கேள்விகளை அதாவது கேள்வியை எழுப்புறாங்க, மத்திய அரசு நோக்கி எழுப்புறாங்க. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒருத்தவங்ககிட்ட நம்ம பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டோம் அப்படின்னாலே அப்போ நான் யாரோ ஒருத்தனுக்கு வேலை செய்கிறேன்னு தான் அர்த்தம். அப்படி தானே அர்த்தம். அப்போ பேச்சுவார்த்தைன்றது எதுக்கு? ஒரு குழந்தை அழுவுது, ஏன் அழுவுது அப்படி அந்த குழந்தைன்னு கேட்டால் அதுக்கு வந்து ஏன் என்ன பிரச்சனை ஒரு அம்மா வந்து அதுக்கு ட்ரீட் பண்ணுறது, ஒரு பால் கொடுக்கலாம், இல்லை அது வேறு ஏதாவது ஊசி எறும்பு கடிக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேரன்பு இருக்கிற ஒரு 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 மனிதராக இருந்தால் அதை அணுகலாம். ஆனால் நம்ம நோக்கம் வந்து அது கிடையாது. நீ ஏன்டா அழுவுறன்னு அழுவக்கூடாதுன்னு அடிக்கிறது வந்து எவ்வளோ கொடூரமானது. குழந்தை அழுவுது, பசிக்காக அழுவுது, ஏன் அழுவுதுன்னு காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த பசியை போக்கிட்டு குழந்தை அழுவுறதை நிறுத்திடும். நீ அழுவே கூடாதரா அப்படின்னு அடிக்கிறதுன்றது தான் இங்கே வன்முறையாக இருக்குது. ரொம்ப அழகாக பதிவு பண்ணுங்க. இப்போ நீங்கள் அந்த உங்கள் படத்தை பார்க்கும் பொழுது வந்து வட மாநிலங்களில் எப்படி அந்த படைக்கு வந்து சேர்றாங்க, எப்படி அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் காட்டுறீங்க. சில ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அந்த ஏஜென்ட்ஸ் எப்படி ஆட்களை பிடிச்சிட்டு வரான்னு காட்டுறீங்க. இந்த மாதிரி தான் வட மாநிலங்கள் இப்படி தான் நடக்குது, அந்த விஷயம் அது இப்படி தான் ப்ராசஸ் நடக்குது. அது கண்டிப்பாக அப்படி தான் இப்படி தான் நடக்குது. ஒரு சீரியஸான விஷயம். அப்படின்னா வந்து இது வந்து அரசாங்கம் வந்து செவிசாய்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் படமாக்கிறீங்க. அந்த மாதிரி ஏஜென்சியை வந்து கட்டுப்படுத்த நம்மளுடைய ஃபீல்டு ஒர்க்கு அந்த ஸ்கேம் நடந்த இடங்களில் ஒரு 90% நம்ம உண்மையை வச்சுருக்கிறோம், சில ஒரு 10% புனைவாக வச்சுருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய அனுமானம் வந்து அதுவாக தான் இருக்குது. ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன வந்து கவர்ந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த காதல் கதைகள், அதில் வந்து அந்த உங்கள் படத்தில் காடுகள் எனக்கு வந்து காதல் கதை, அந்த ஒரு டைலாக் வச்சுருக்கேன், அந்த துணி இல்லாமல் நடந்து போகிற மாதிரியான ஒரு டைலாக். காட்டில் இருந்தும்போது மனுஷன் எதை பெற்றுட்டு இருந்தான், நகர லைஃப் வந்து அவன் எதை இழந்தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு டைலாக்ல அதை கடத்துனீங்க. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அந்த விஷயத்தை கொஞ்சம் பதிவு பண்ணுங்களேன். அது எப்படி அந்த விஷயத்தை யோசிச்சு அந்த இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது. இல்லை அது வந்து ஒரு பெண் வந்து இங்கே எல்லாம் இருக்கிற ஒடுக்குமுறையினுடைய உச்சமாக ஒரு பெண்ணுக்கிட்ட தான் இருக்குது. இப்போ அவங்க ஒடுக்குமுறையில் ஒரு ஆண் பேசியிருந்தால் அது சாதாரணமான ஒரு டைலாக்காக மாறி இருக்கும். அப்போது அந்த உடை இருக்குல்ல, வெறும் உடை மட்டுமே கிடையாது. அது உடையாக அதுக்குள்ளே ஒரு சாதி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு மதம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு அதிகாரம் இருக்குது, எல்லாமே கலந்துருக்கு. அப்போ இதை வந்து சுமந்து திரியிறது இருக்குல்ல, ஒரு ஆதியில் இந்த மனித வாழ்வுன்றது வந்து வெறும் நிர்வாணமாக இருந்த காலம்தான் அதிகம். நம்ம உடை போட்டதும் ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொன்னதும் தனி உடைமை வந்ததும் எல்லாமே குறைவான இந்த பூமியுடைய ஆயுளில் நகைக்கணு அளவு கூட நம்ம வந்து தனி உடைமைக்குள்ளே வரல. அப்போ பொது உடைமையாகவும் ஒரு பெரிய கம்யூனிசமாக தான் அந்த மண் இருந்திருக்கு. அப்போது அதை யாருமே ஞாபகப்படுத்துறது இல்லை. நீங்கள் அந்தந்த எது ஆண்ட பரம்பரையோ அதை மட்டும் பேசுறது.
எது நீ அது ஆண்ட பரம்பரைக்கு முன்னே நீ நிர்வாணமாக தான் இருந்த. அப்போ ஒரே பெண்ணை தான் பல பேர் உடலுறவு கொண்டீங்க. நீங்கள் வந்து ஒரு இந்த நான் உலகத்தில் வந்து பியூர்னே ஒன்று கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தனுடைய ரத்தத்துலேயும் ஒரு 15-20 இனக்குழுக்களுடைய ரத்தம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம சொன்னோம்னா அவங்க வந்து அப்போ நீ சாதியை களையணும்னா, மதத்தை களையணும்னா, ஒரு மேடையில் போயிட்டு நீ சாதி இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால மட்டுமே கலைஞ்சிடாது. நீ சாதியை எதிர்க்கணும், ஒரு சுயசாதியை எதிர்க்கணும், ஒரு மதத்தை எதிர்க்கணும்னா, இந்த பூமியினுடைய வரலாறு தெரியணும். இந்த உலகம் எப்படி மாறி வந்ததுன்னு தெரியணும். அப்போது அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் சாதி எங்கே வந்ததுன்னு தெரியும், மதம் எங்கே வந்ததுன்னு தெரியும், அதை எப்படி உடைக்கணுன்றது தெரியும். அப்போ இல்லைன்னா வச்சுக்க, நீ அது எந்த அறிவியலாக எதிர்கொள்ளலைன்னா நீ ஒரு மாய வலையில் தான் போய் சிக்கிக்குவ. திடீர்னு வந்து நம்மளாம் ஆண்ட பரம்பரை கை தூக்கினா உடனே நீ அதுக்கு மேலே கை தூக்குற ஒரு ஆளாக தான் இருப்பே தவிர, அப்போது ஒவ்வொரு நாளும் சாதி இந்துவாக இருக்கிற ஒருத்தவன் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த சாதியினுடைய சொகுசு இருக்குல்ல, ஆண்ட பரம்பரை, சமூக அங்கீகாரம், இதை மாதிரியெல்லாம் ஒரு மூசை முறிக்கிறது, இது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து உன்னை வந்து அலை போல் வந்து மோதிக்கிட்டே இருக்கும். நீ எங்கே அறிவியலாக பலகீனமாகறியோ அந்த இடத்த உன்னை முடிக்கி உன்னை ஒரு சாதி சங்க தலைவரோ சாதி உறுப்பினரோ ஒரு கொலை செய்வதற்கும் ஊரை எரிப்பதற்கும் பஸ்ஸை கொடுத்துவதற்கும் உன்னை கொண்டு போய் சேர்க்கும். அப்போது ஒரு சாதியை எதிர்ப்பதுன்றது வந்து வெறும் தலித்துகளுக்கானது மட்டுமே கிடையாது. சாதி எதிர்ப்புன்றது வந்து ஒரு அறிவியலுக்கானது. ஒரு சாதி எதிர்ப்பு என்பது, ஒரு மத எதிர்ப்பு என்பது ஒரு அறிவியலுக்கானது. இப்போ அறிவியலை கொண்டு நீ எதிர்கொண்டால் மட்டும்தான் அடுத்தது சமூகம் வந்து அடுத்தது என்ன ஸ்டேஜுக்கு போகுன்றது. இப்போ உன் குழந்தைக்கு வந்து ஒரு 500 கோடி 1000 கோடி சேர்த்து வைக்கிறது பாதுகாப்பு கிடையாது. அது வந்து ஒரே நாளில் ஒரு மத கலவரத்துலேயோ ஒரு சாதி கலவரத்துலேயோ அது தீக்கரையாயிடும். ஆனால் எல்லாம் சமம்னு சொல்கிற அறிவியலை கொண்டு இயங்குகிற ஒரு சமூக மக்களை படைக்கிறது தான் உண்மையான உன் குழந்தைக்கு பாதுகாப்பு. அப்போ உன் குழந்தைக்கு சொத்துன்றது வந்து அறிவியல் தானே தவிர அது வந்து நீ உன் தனி உடைமை சேர்த்து வச்சுக்கிற சொத்து கிடையாது. அப்போ இந்த புரிதலுக்குள்ளே வரணும்னா இப்படிப்பட்ட ஒரு உரையாடலை அது வந்து நம்ம ஒரு காதலில் ஒரு பெண் வந்து சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. இதை விட என்னென்னா, பழங்குடி மக்கள் வந்து இந்த கல்ச்சர் இருக்குது, இப்போ கிடையாது. இப்போ தான் நம்ம இங்கே சமூகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் போய் அங்கே பூரா ரெசார்ட் கட்டிட்டு அந்த மண்ணினுடைய லட்சக்கணக்கான ஆண்டுகளாக அந்த காட்டை காத்தவனெல்லாம் கொண்டு வந்து வெளியில் அகதிகளாக விட்டு வச்சுருக்காங்க. பழங்குடி மக்கள் புதிய கல்யாணம் பண்ணவங்க புது ஜோடி வந்து ஊர் மத்தியில் வந்து நின்று ஒரு 50-60 வீடு தான் இருக்கும். நிலா வெளிச்சத்தில் இன்றைக்கி நாங்கள் காட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போனாங்கன்னா அன்றைக்கி அவங்க கூட யாரும் அந்த காட்டுக்குள்ளே போகக்கூடாது. ஓகே. உடைகளை களைஞ்சிட்டு தண்ணியில் குளிக்கிறதும் பாறைகளில் உட்காந்து நிலாவை பார்ப்பதும் வெடிகிற வரைக்கும் இருந்துட்டு இருட்டு வெடிச்சம் வரும்போது ஊர் வந்து சேருவாங்க. இது ஒவ்வொரு காதல் ஜோடிக்குமே அந்த பழங்குடி மக்கள் வந்து இப்படி ஒரு லைஃப் இருந்திருக்கு. அப்போ அதை வந்து நான் வந்து காட்சிப்படுத்துகிறேன். இப்போது போலச்செய்தல் மாதிரி அவன் ரொம்ப பொது உடைமையாக இருந்திருக்கிறான். இப்போவும் அவனுடைய பொது உடைமையினுடைய சொச்சம்லாம் வந்து விளிம்பு நிலை மனிதர்கள்கிட்ட தான் இருக்குது. இவங்க வந்து பெரும் அதிகாரம் மற்றவர்களாக ஒரு அடிமைத்தனமும் இந்த சடங்கு சம்பிரதாயத்தை வந்து அப்படியே போலச்செய்தல் மாதிரி இப்போ அவனுடைய கல்ச்சர் பூராவே எளிய மணிக்கிற மக்களை வந்து பெருதெய்வ வழிபாட்டுக்குள்ளே போயிட்டாங்க, சிறு தெய்வத்தெல்லாம் விட்டுட்டு. அப்போது இது எல்லாம் சேர்த்து தான் அதுக்கு அந்த டைலாக்குள்ளே வைக்கணுன்றது தான் அவ்வளோ அடர்த்தியாக வைக்கணும்னு நினச்சேன் நான். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை இந்த டைலாக் எப்படி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற சொன்னீங்க. இப்போ இதில் என்னோட கேள்வி என்னென்னா வந்து, இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு அதிகாரிகள் ஒரு விஷயத்த சொன்னால் அதை உடனே அப்படியே நம்பாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எழுப்பியிருக்கீங்க. யார் சொன்னாலும் வந்து அதை நம்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதை நம்புறது மூலமாக என்ன பின்விளைவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் காட்சிப்படுத்தி அழகாக மெசேஜை கன்வே பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒரு விருப்பத்தில் இந்த படத்தை எடுத்தீங்களோ அது அதன்படி அச்சீவ் ஆயிருக்கா, ரிசல்ட் அப்படி கிடச்சிருக்கா? இந்த படத்தை பற்றி பார்த்தவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு வரக்கூடிய விமர்சனங்கள் என்னவா இருக்குது? நமக்கு ஒரு தேவை இருக்குது, தேவையின் அடிப்படையில் தான் அந்த படம் வருது. அப்போது நம்மளுடைய தேவையை நான் சரியாக கொண்டு போய் யாருக்கு தேவையோ அவங்கக்கிட்ட முன்வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து பெருசாக தொடர்ந்து இந்தியாவின் இப்படி ஒரு கதை யாரும் தொடரலை அப்படின்னு சொல்கிறதும், இப்படி ஒரு விஷயத்தை யாரும் பேசியிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதும் நிறைய நடந்துகிட்ருக்கு. அதே வகையில் இதை வந்து நிகழ்த்தவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க சைட்லேருந்து இதுக்கான நெருக்கடிகள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ளணும். நம்ம வந்து அதுக்காக வந்து நம்ம இது பண்ணல. நம்மளுடைய விளக்கம் வந்து என்னென்னா, நமக்கு வந்து உண்மையின் பக்கம் நிற்கிறோம், பாதிக்கப்பட்டவர்கள் பக்கமும் இருந்து நான் பேசுகிறேன், அவங்க அடித்தவர்களின் பக்கமும் கொன்றவர்களுடைய பக்கமும் இருந்து பேசுகிறாங்க. இதுதான் வித்தியாசமே தவிர நமக்கு இது எதிர்கொள்கிறது ஒரு தேவையின் அடிப்படையில் தான் எதிர்கொள்கிறோம். இல்லை சார், உங்களுடைய படம் வெற்றி பெறட்டும். மேலும் இது போல் பல்வேறு படைப்புகளை நீங்கள் படைப்பீங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். உங்களுடைய புதிய முயற்சிக்கும் உங்களுடைய இந்த தீராத போராட்டத்துக்கும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். நன்றி. படிச்சு